السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கைமிக்க உம்மத்தார்களே, எனது அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கிறேன். அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் சீரும் சிறப்புமாய் மஜ்லிஸுல் உலமா நடத்தி வருகிற இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கருணையும் கண்டிப்பும் என்கிற தலைப்பை குறித்து இங்கே சிறிது நேரம் பேசுவதற்கு இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்போடும் பொறுப்புணர்வோடும் கண்ணும் கருத்துமாக இந்த மஜ்லிஸுல் உலமாவினுடைய பணிகளை மிக சீராய் நடத்தி வருகிற நகர மஜ்லிஸுல் உலமாவினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா இல்யாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள், செயலாளர் கண்ணியத்திற்குரிய மௌலானா அலி ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்கள், பொருளாளர் பொறுமையோடு கருத்துக்களை கேட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிற பொறுமை மிகு பொருளாளர் மௌலானா அப்துல் ஹமீத் உஸ்மானி உள்ளிட்ட உலமா பெருமக்கள், மஸ்ஜிது சலா பள்ளியின் நிர்வாக பெருமக்கள், நபியின் காதலோடு நகரத்தில் எந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நடந்தேனும் வருவோம், வாகனத்திலும் வருவோம் என்கிற அந்த பெயர் ஆவலோடு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களை எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்டிப்பான தருணங்கள் ரத்தின சுருக்கமாய் சொல்ல வேண்டிய நேரம்தான் நமக்கு இருக்கிறது. விரித்து பேசுவதற்கான அவகாசம் இல்லை என்றாலும் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கருணைதான் மிகுந்திருந்தது. அல்லாஹுவிடத்திலே கருணை இருந்தது, கோபமும் இருந்தது, கடினமும் இருந்தது. இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என் கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹுவே தனக்குத்தானே விதித்து கொண்டான். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தனக்குத்தானே ரஹ்மத்தை விதித்து கொண்டவன் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீனுடைய தூதுவராய் உலகத்தில் வந்துதித்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன்
அவர்களிடத்திலும் கருணைதான் மிகுந்திருந்தது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நபியிடத்திலே கடினத்தன்மையும் கோபமும் சினமும் கண்டறியப்பட்டது வரலாற்றிலே. அந்த கண்டிப்பான தருணங்கள், கடினமாக நடந்து கொண்ட தருணங்கள் எவை என்பது பற்றிய ஒரு சிறு வரலாற்று ஒரு ஆய்வு, ஒரு சிறு பார்வை. பெருமக்களே, நான் விஷயத்தை சொன்ன பிறகு எதற்காக நபியினுடைய கடுமை என்று நமக்கே புரியும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நபியின் மானசீகமான மாண்பான நபித்தோழர், நபியின் சபைக்கு வருகிறார். யா ரசூலல்லாஹ், யூதர்களிலே பனு குறைலாக்கள் எனக்கு நண்பர்கள் உண்டு. யூதர்கள்ல ஒரு குரூப், ஒரு சாரார் பனு குறைலா. எனக்கு அவர்களில் ஒரு நண்பர் உண்டு, அவர் சந்திக்க சென்றிருந்தேன். அவர் தௌராத் வேதத்தில் சில பகுதிகளை, சில வசனங்களை எனக்கு தந்தார். நான் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாமா? அவர் சொன்னார். நல்ல கருத்துக்களாக இருந்தது. தௌராத் வேதம் அல்லவாது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜவாமிஉல் கலீம், ரத்தின சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிக கருத்துக்களை உள்ளடக்கிய அருமையான வசனங்களை தௌராத்தில் இருப்பதாக என்னுடைய நண்பர், யூத நண்பர் எனக்கு சொன்னார். நான் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாமா என்றார்கள். இந்த கேள்வி கேட்டதான் தாமதம், பதில் வரல. கொஞ்ச நேரம் அப்படி ஒரு கேப்பு. பக்கத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நபியை பார்க்கிறார்கள். இந்த கேள்வியினுடைய தாக்கம் நபியிடத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது? நபியினுடைய முகம் சிவந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உணர்வுகள் அவர்களுடைய முகத்தில் வெளிப்படும். ஜலால் ஹஸரத் சொன்னாங்க, முதர் கோத்திரத்தார்கள் வருகை தந்த பொழுது அந்த வறிய நிலை கண்டு நபியின் முகம் மாறியது, சிவந்தது. அள்ளி கொடுத்த பொழுது ஜொலித்தது. அதே ஹதீஸிலே ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கிற செய்தியிலே கடைசியில் வரும், நபியின் முகம் அது பிரகாசித்தது. கோபப்பட்டால் அது மிஸ்லு ருமானா, மாதுளை போல சிவந்திருக்கும். ஜொலித்தால் அது தங்கத்தை போல ஜொலித்து கொண்டிருக்கும். இங்கே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத் வேதத்தில் சில கருத்துக்களை நான் பதிவு செய்து கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது நபியின் முகம் மாறுகிறது, கோப கனல் தெரிகிறது. பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி கொடுத்து, உமர் அவர்களே என்ன கேள்வி கேட்கறீங்க, நபியின் முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. அப்பந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிவந்து கொண்டு இருக்கிறது. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சாங்க, நபியின் சினத்தை, நபியின் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு மந்திர சொல் ஒன்று உண்டு. அது என்ன சொல் தெரியுமா? ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. அல்லாஹுவை ரப்பாக, தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நாங்கள் திருப்திப்பட்டோம், பொருந்தி கொண்டோம் என்கிற அந்த கருத்தை கொண்ட அந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் சொல்ல ஆரம்பித்தவுடன் கோபம் தணிந்தது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமுதஹவ்விகுன ஃபீஹா இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே என்ன மார்க்க விஷயத்தில் தடுமாற்றமா, ஏன் தௌராத்தை பற்றி கேள்வி கேட்கிறீர்கள்? சொன்னாங்க, நான் லகத் தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹு கனஹார், உங்களை நான் தெளிவான பாதையிலே விட்டு செல்வேன், இரவு கூட பகல் போல இருக்கும். என் மார்க்கத்திலே வெளிச்சம் இல்லாத பகுதிகள் இல்லை, தெளிவான பாதை இது, இஸ்லாம் என்கிற உன்னதமான பாதை. இதிலே இங்கே
வேறு விதமான எந்த கருத்துக்களையும் உள்ளே தெரிவிக்க வேண்டிய, திணிக்க வேண்டிய, உள்ளே நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கருத்துக்களுக்கும் இங்கே இடமில்லை. தௌராத் வேதம் அது மாற்றப்பட்டு விட்ட வேதம். எனவே அதனை எழுதலாமா, அதனை பதிவு செய்யலாமா, அதனை படிக்கலாமா என்கிற கேள்விக்கு எனக்கு இடமில்லை. உமர் அவர்களே, தெரியுமா உங்களுக்கு, லவ் கான மூசா ஹய்யன் மா வஸிஅஹு இல்ல திபாஇ, தௌராத் வேதம் வழங்கப்பட்ட வேத நாயகர் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தால் கூட அவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் கோபம் வெளிப்பட்ட ஒரு தருணம். மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்விற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தகம ரசூலுல்லாஹ் ஃபீ ஷைஇன் யூதா இலை ஹத்தா இன்தஹக மின் ஹுருமாத்தில்லாஹ் ஃபயன்தகிம லில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையிலே வேறு எதற்காகவும் கடினமாக நடந்து கொண்டதில்லை. அவர்களிடத்திலே செய்யப்படுகிற, அவர்களை எதிர்கொள்ளுகிற எந்த விஷயத்திலும் கடினமாக நடந்து கொள்வதில்லை, கோபத்தை காட்டியதில்லை. அல்லாஹுவினுடைய மார்க்கம், அல்லாஹுவின் விதிமுறை, அவனுடைய கட்டளைகள் மீறப்படும் பொழுது அதற்குத்தான் அல்லாஹுவிற்காக அவர்கள் கடினமாக நடந்து கொள்வார்களே தவிர, கோபப்படுவார்களே தவிர வேறு எதற்கும் இல்லை. அருமையான பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு ஒரு கேள்வி, ஒரு தடவை இப்படி சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரியிலே வருகிறது. மிம்பரில் நின்று கொண்டு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு சொன்னாங்க, லா தஸ்அலூனி அன் ஷையன் இல்லா பையன்துக்கும். இந்த மஜ்லிஸில் நீங்க ஏதாவது சந்தேகங்களை கேளுங்க. மிம்பரில் உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்வி கேளுங்க, நான் அதை தெளிவுபடுத்துறேன்னு சொன்னாங்க. இந்த வாய்ப்பு கிடைத்தால் யார் சொல்வது, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹையினுடைய தொடர்பில் இருக்கிற நபியிடத்தில் நாம் எந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டும். ஆனால் அங்கிருந்த ஒருவர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார். அவன் நபி. இந்த கேள்வி ஒரு அத்தியாவசியமான கேள்வி இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அடிக்கடி பிரச்சனை பண்ணுவார் பிறரோட. என்னுடைய தந்தை யார் என்று நபி இடத்துல கேட்கலாமா? நம்ம தந்தை யாருன்னு நமக்கு தெரியாதா? இது என்ன கேள்வி? இன்னும் அடுத்த நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, அபூக ஹுதாஃபா, உன்னுடைய தந்தை ஹுதாஃபா அப்படின்றாங்க. அவர் அதுவரையிலும் அவர் வேறு ஒருவரை தந்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது துணை பெரிய விபரீதமாக ஆகிவிட்டது. அதே போல இன்னொருத்தர் ஐன நாக்கத்தி, ஒட்டகம் தொலைஞ்சு போயிருச்சு அவருக்கு, என் ஒட்டகம் எங்க நிற்கிதுன்னு கேட்டார். நபியினுடைய முகம் மாறியது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சிட்டாங்க, ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நபியினுடைய கோபம் தணிந்தது, சினம் அடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, இன்றைய தினம் ஒரு கடுமையான ஒரு நாள். இந்த நாள் மா ரஅய்து கல் யௌமி ஃபில் ஜன்னா ஃபில் கைரி வஷர் கத். சொன்னாங்க, இன்றைய தினத்தை போல நன்மையிலும் தீமையிலும் நான் இன்னொரு தினத்தை பார்த்ததில்லை. இந்த நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். எனக்கு சுவ்விரத்தில் அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும் இந்த சுவருக்கு அப்பால் எனக்கு காட்டப்பட்டது, உருவம் காட்டப்பட்டது, எனக்கு அது படம் பிடித்து காட்டப்பட்டது. நான் அவற்றை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் கேட்கிற கேள்விகள் சரியான கேள்விகளை கேட்டிருந்தால் நான் சரியான உங்களுக்கு பிரயோஜனமான பதில்கள் கிடைத்திருக்கும். தேவையற்ற கேள்விகள் வேண்டாம் என்கிற கருத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு தெரிவித்தார்கள்.
இந்த நிகழ்வின் பொழுதுதான் புனித குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் மாயிதா, சூரத்துல் நிசாவினுடைய கடைசி, மாயிதாவுடைய கடைசி வசனம், கடைசி பகுதியில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா, மூமின்களே சில விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. வயின் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆன் துப்த லக்கும், குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிற சமயம், வஹி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், நபி ஹயாத்தாக இருக்கிற காலத்தில், நபி வாழும் நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை நபி இடத்துல கேட்டீங்கன்னா துபுதலுக்கும், உங்களுக்கு தெளிவாக உண்மை வெளிப்படுத்தப்படும். உண்மை வெளிப்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கே அது கெடுதியாக மாறிவிடும். கேள்வி கேட்காதீங்க சொன்னா, கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லல, தேவையற்ற கேள்விகளை கேட்காதீங்கன்னு சொன்னான். அருமை சஹாபாக்கள் இடத்துல இந்த வசனம் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது தெரியுமா? இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நபியின் சமூகத்தில் எந்த கேள்வியுமே கேட்பதற்கு தயங்கினாங்க. எந்த கேள்வியுமே கேட்பதற்கு தயங்கினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் நினைப்பாங்களா, நாம் கேட்க வேண்டிய கேள்வியை வேற யாராவது வெளியே இருந்து வந்து அவர் நபி இடத்துல கேட்டால் அவங்களுக்கு சொல்கிற பதில் நமக்கும் பதிலாக ஆயிருமே, நாம் கேட்காம தவிர்த்து கொள்ளலாமே என்று சஹாபாக்கள் கேள்வியை தவிர்த்து வந்தார்கள். புனித குர்ஆன் ஷரீஃபிலே மொத்த குர்ஆனிலும் 13 இடங்களில் தான் சஹாபாக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் நபியிடத்திலே கேள்வி கேட்டதாக எஸ்அலூனகா என்று வருகிறது குர்ஆன் ஷரீஃபிலே. அந்த கேள்விகள் எல்லாம் நபியிடத்தில், நபி வாழும் காலத்தில் அந்த மக்கள் கேட்ட கேள்விகள், அதன் பின்னணியில் இறங்கிய வசனங்கள் அவை. மதுவை பற்றி நபியை உம்மிடத்திலே கேட்கிறார்கள், மாதவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறானே அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் மொத்தத்தில் கூட்டி பார்த்தால் 13 கேள்விகள் தான் அங்கு கேட்டதாக வருகிறது. ஆனால் ஏராளமான விஷயங்கள் ரப்புல் ஆலமீன் கேட்காமலே அல்லாஹ் தெரிவித்துக் கொடுத்தார். அருமையான பெருமக்கள், இந்த நிகழ்விலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக கோபப்பட்டாங்கன்னு வருது. காரணம் என்ன தெரியுமா? தேவையற்ற கேள்விகள் உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்வதற்கு சமம். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தேவையற்ற கேள்விகளை கேட்டு தங்களுக்கு தாங்களே சிரமங்களை, மார்க்க விஷயங்களிலே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதுபோன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டிச்சார். அருமையான பெருமக்களாக இந்த 2 நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். தேவையற்ற கேள்விகளை கேட்டு மார்க்க விஷயத்தை கடினப்படுத்துவது, அல்லாஹுடைய விஷயத்தில் அதாவது கேலி விளையாட்டுத்தனமான விஷயங்கள் இங்கே வருகிற பொழுது அது அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை, மரியாதையை அது கெடுப்பதாக அமைகிறது. அதனால்தான் நபியினுடைய கோபம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடினத்தன்மையும் கோபமும் அல்லாஹ்விற்காக இருந்ததே தவிர வேறு எதற்காக, தனக்காக இல்லை. தனக்காக, தன்னுடைய மரியாதை, தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, தன்னை ஒருவன் இழிவுபடுத்தி பேசுகிறான் என்பதற்காகவெல்லாம் கோபப்பட்டதாக இல்லை. ஆரம்ப காலம் மக்கமா நகரத்திலே நபியின் எதிரிகள் எல்லாம் நபியை பார்த்து முதம்மம் என்று சொல்வார்களாம். அரபியில் முஹம்மதுனா புகழுக்குரியவர், அதுக்கு நேர் ஆன்டனிம்ஸ் எதிர்ச்சொல் என்னன்னா முதம்மம். முதம்மம்னா பழிக்கப்படக்கூடியவர்னு அர்த்தம். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் முதம்மம் வருகிறான்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? இல்லை, அனா முஹம்மத் சம்மானி அபி பி முஹம்மத், என் பாட்டனார் எனக்கு முஹம்மது என்று பேர் வைத்தார், நான் முஹம்மது, நான் முதம்மம் அல்லன்னு சொல்வார். எதிர்த்து வருகிற எதிர்ச்சொற்களை, விமர்சனங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்கொண்ட விதம், கோபப்பட்டு வேகப்பட்டதாக சரித்திரமில்லை. தங்களை இழிவுபடுத்திய சமயங்களில், தங்களை கொச்சைப்படுத்த நினைத்த சமயத்தில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகப்பட்டதாக தெரியவில்லை. வரலாற்றை எடுத்து பாருங்கள். இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது, இப்படி ஒரு பெர்சனாலிட்டியை பார்க்க முடியாது. கோபத்தை மென்று விழுங்கிக் கொண்டு நிதானம் தவறாது பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுனைனுடைய போர்க்களம், ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ஹுனைன் போர்க்களம். ஏராளமான வெற்றி பொருட்கள், கனிமத்துகள் மிச்சம் கிடைத்தது. பங்கு வச்சு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா வாசிகள் சில பேர் கொஞ்சம் அதிகம் கொடுத்தாங்க. புதிதாக கலிமா சொன்னவங்க, தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு ஈர்ப்பு வர வேண்டும், இஸ்லாத்தோடு இணைய வேண்டும், இன்னும் அதில் உறுதிப்பட வேண்டும் என்கிற பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக வைத்து
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும் என்பது போல அந்த மக்கா வாசிகள் சில பேர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க. போர்க்களத்திலே பங்கு கொண்ட எல்லோருக்கும் சமமாக கொடுத்தாங்க. சில பேருக்கு அவங்களுடைய சூழல் தேவையை கருதி பல நன்மைகளை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் அதிகம் கொடுத்தாங்க. ஒரு குரல் ஒலித்தது அந்த சபையில், கனிமத்தை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் ஒலித்தது, இன்ன ஹாதிஹி கிஸ்மத்துன் லா யுப்தகா பிஹா வஜ்ஹுல்லாஹ், இது இந்த பங்கு வைப்பது அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டது இல்லை. இஅதில் யா முஹம்மதே நீதமா பங்கு வைங்கன்னு சொல்லி. யாரை பார்த்து? அல்லாஹு அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஅதில் யா முஹம்மத். அப்படி சொல்றவன் ஒருத்தன் நம்ம சபையில நாம வாழும் காலத்தில் இருந்திருந்தா கூட நம்ம கூட கழுத்தை நெரிச்சிருவோம். விட்டு வைப்போமா? நபியை பார்த்து நீதமா நடங்கன்னு சொன்னா நம்ம விட்டுருமா அவனை? இன்னைக்கு சில உஸ்தாதுமார்களை பார்த்து கூட சொன்னா நம்ம விட மாட்டோம். ஆனால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களெல்லாம் வேகப்பட்ட சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி அதை டீல் பண்ணாங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய டாபிக் இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்றாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி வசப்படுகிற பொழுது கட்டுப்படுத்தக்கூடிய கலை. இன்னைக்கு பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த கோர்ஸ் நடத்துறாங்க. எதுக்குன்னா இந்த மாணவர்கள் படுத்துகிற பாடு இருக்குல்ல, எமோஷன் ஆக்குவான், டென்ஷன் ஆக்குவான், அவங்க அந்த நேரத்தில் அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி பலரோடு தொடர்புடைய மக்கள் தொடர்பில் இருக்கிற அந்த அதிகாரிகள் அலுவலர்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. இங்கே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த நேரத்தில் அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணுமே சொல்லல. உமை யஅதில் இல்லம் அஅதில், நான் நீதமாக நடக்கவில்லையானால் இந்த உலகத்தில் வேறு யாருடா நீதமாக நடப்பா என்று கேட்டார். அவ்வளவுதான். அவரை சீண்ட போனாங்க, அடிக்க போனாங்க, அமைதிப்படுத்தினாங்க. இதான் பதில். சொல்லிட்டு சொன்னாங்க, லகது ஊதிய ரஹிமல்லாஹு அஹி மூசா லகது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர். என் சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் ரொம்ப கிருபை செய்யணும். இந்த கேள்வியெல்லாம் பரவாயில்லை, இதெல்லாம் கூட பரவாயில்லை, இதை விட மேலான கேள்விகளும் கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் மூசாவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூசா பொறுமை காத்தார், நானும் பொறுமை காத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து என்னவெல்லாம் சொன்னாங்கன்னா, மறைவான உறுப்புகளிலே மறைவான பகுதியிலே உச்சம் குறை இருப்பதாக கூட சொன்னாங்க. அவங்க ஓரமாக போய் குளிப்பாங்க, குளிக்கிற சமயத்தில் ஒதுங்கி குளிப்பாங்க வெட்கப்பட்டு. ஏதோ அவருக்கு குறை இருப்பது என்பது கூட அவர்கள் சமூகத்தில் பரப்பி விட்டார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்து கொச்சைப்படுத்தி அவமரியாதை செய்த பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாகத்தானே இருந்தாங்க, நானும் பொறுத்து கொள்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இந்த முதலிலே இந்த சந்தர்ப்பத்திலே ஹுனைன்ல கோபப்பட்டாங்க, கோபத்தை கடித்து மென்றார்கள். வல் காதிமினல் கைல், கோபம் வருவது சகஜம், கோபம் வர வேண்டும், கோபம் வருவது இயல்பு. ஆனால் அதனுடைய ரிசல்ட்டை காட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்தது இந்த வார்த்தை. ஆனால் அந்த கோபம் கூட அடிப்படை காரணம் தங்களுடைய இமேஜ் அது பாதிக்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்டானே அப்படிங்கிறதுக்கு அல்ல. நபியாக இருக்கிற நபித்துவத்தின் மீது வீசப்பட்ட ஒரு அவச்சொல், அது நுபுவத்தின் மீது வீசப்பட்ட அவச்சொல், ரிசாலத்தின் மீது வீசப்பட்ட அவச்சொல். இந்த வார்த்தைக்கு பொருள் கொடுத்தால், பொருள் இருந்தால் அது நுபுவத்திற்கு கேள்வி வரும், ரிசாலத்திற்கு கேள்வி வரும். நீதம் இல்லாத ஒருவர் எப்படி நபியாக இருக்க முடியும்? நீதம் இல்லாத ஒருவர் எப்படி ரசூலாக இருக்க முடியும்? நீதமாக நடக்காத ஒருவருடைய வார்த்தையில் எப்படி உண்மை இருக்கும் என்பதெல்லாம் அங்கே வருகிற பொழுது, நுபுவத், ரிசாலத், தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையின் மீது எரியப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமர்சனம், அது கிரிட்டிசிசம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டாங்களே தவிர தங்களுடைய முஹம்மத் என்கிற தங்களுக்குள்ள பர்சனலாக கோபப்படல அவங்க. நபியின் கோபமும் கடுமையும் அல்லாஹுவிற்காகத்தான் இருந்தது என்பதை சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு நேசித்த மக்களும்
மார்க்க தீனுடைய விஷயத்தில் அவங்க சிறிது பிறண்டாங்கன்னு சொன்னால் கடினமாக கோவப்படுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க யார் அப்படின்னா, குழந்தைகளில் சிறு வயதில் உள்ளவங்களில் உஸாமா இப்னு ஸைத் ஹிப்பு ரசூலுல்லாஹ்னு பேர். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம், நபியினுடைய பிரியத்திற்கு உரியவர் உஸாமா. வளர்ப்பு தந்தை ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் யாரு? உஸாமா இப்னு ஸைத். அவங்க ஒரு விஷயத்தில் நபியிடத்தில் போய் நிற்கிறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நிற்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் என்ன? ரெக்கமெண்டேஷன் மஹ்ஸூமியா என்கிற தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு பெரிய குடும்பத்து ஒரு பொம்பளை ஃபாத்திமா மஹ்ஸூமியா கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமாங்கிற ஒரு பெண்மணி இரவல் வாங்கின பொருளை திருப்பி கொடுக்காம திருடிட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி திருடிட்டாங்க. அப்போ திருட்டு நிரூபிக்கப்பட்டு கை வெட்டப்பட வேண்டிய ஒரு சூழலில் அந்த குடும்பம், பெரிய குடும்பம், அவங்க கை வெட்டுன்னு அசிங்கம் கேவலம்னு சொல்லி நபி இடத்துல போய் பேசி சமாதானப்படுத்தி கையை மட்டும் வெட்டாமல் வேறு ஏதாவது தண்டனை கொடுக்கறதுக்கு பேசணும்னு சொல்லி யாரை வச்சு பேசலாம், நபிக்கு யார் பிடிக்குமோ அவங்கள வச்சு பேசலாம். யார் பிடிக்கும், நபிக்கு ரொம்ப நெருக்கமான யாருன்னு பார்த்து உஸாமா இப்னு ஸைதை பிடிச்சி அனுப்பிச்சி வச்சாங்க. உஸாமா இப்னு ஸைது போய் நபி இடத்துல போய் இந்த ஃபாத்திமா மஹ்ஸூமியாவுக்கு கை வெட்டாமல் ஏதாவது செய்யலாமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே? இது பரிந்துரை, ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை கொஞ்சம் லேசாக்கலாமான்னு ஒரு கேள்வி. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எத்துணை கடினமான வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, முதல்ல அடி உஸாமாவுக்கு தான். யா உஸாமா அத்தஷ்ஃபஉ லிஹத்திம் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வரம்பில், அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டத்தில் நீங்கள் பரிந்து பேச வந்திருக்கிறீங்களா? அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்திம் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹத்து தண்டனை சட்டம் என்பது திருடனா கை வெட்டணும், கொலை பலிக்கு பலி வாங்கலாம். அதே போல விபச்சாரம் செய்தால் 100 கசையடி, திருமணம் செய்தவர் விபச்சாரம் செய்தால் கல்லெறிஞ்சு கொலை செய்வது, இது போன்ற சட்டங்கள் எல்லாம், தீர்ப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் நீங்கள் தலையிடுகின்றீர்களா? பரிந்து பேச வந்திருக்கிறீங்களா? இன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த யூத கிறிஸ்தவ சமுதாயம் ஏன் அழிந்துபட்டது தெரியுமா? வசதி படைத்தவன் ஒரு குற்றம் செய்தால் ஒரு மாதிரி சட்டம் தண்டனை, பலகீனமானவன் ஒரு குற்றம் செய்தால் அவனுக்கு வேற மாதிரி தண்டனை. இப்படி வறியவர்களுக்கு ஒரு மாதிரி, வலிமை மிக்கவர்களுக்கு ஒரு மாதிரி, இப்படி சிறை சட்டத்திலே வேறுபாடு காட்டினார்கள். அதனால்தான் முன் சமுதாயங்கள் அழிந்துபட்டது. அதே மெத்தட்ல, அதே அடிப்படையில் நீங்க கேட்குறீங்களா உஸாமா வரலாமா நீங்க அப்படின்னு உஸாமாவை கண்டிச்சாங்க. கடைசியாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் சரகத்து ஃபாத்திமத்து பின்து முஹம்மத் லகதஅது யதஹா. உலகத்தில் ஒரு தலைவனும் சொல்லி இருக்க முடியாத வார்த்தை. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் நானே அவளது கரத்தை வெட்டுவேன் என்றார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நீதியும் செத்து கொண்டிருக்கிற நம் தேசத்தில் இந்த நபிகள் நாயகத்தினுடைய இந்த போதனை உலகறிய செய்யப்பட வேண்டும். சட்டம் ஒன்று இருக்க, நீதி ஒன்று இருக்க, சாட்சியம் ஒன்று இருக்க, பெரும்பான்மை மக்களின் உணர்வு தீர்ப்புக்கு அடிப்படை, பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை தீர்ப்புக்கு அடிப்படை. இப்படிப்பட்ட நீதி தீர்ப்புன்னு சொல்லி வழங்கப்படக்கூடிய இந்த சமகால சூழலில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் திருட்டு குற்றத்திற்கு ஏழை செய்தாலும் பணக்காரன் செய்தாலும், ஏன் நபிகள் நாயகம் சொன்னாங்க முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் கை வெட்டுவது என்ற சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, நானே அதை செயல்முறைப்படுத்துவேன் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபத்தினுடைய வெளிப்பாடு. இறை சட்டங்களை தலையிட்டால், இறை சட்டங்களிலே தலையை நுழைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ பெரியவானவங்க, நபிக்கு செல்லமாக கூப்பிடுவாங்களாம். ஆயிஷ் மனைவியை செல்ல பெயர் சொல்லி கூப்பிடுறது சுன்னத்து. நல்ல செய்தி தானே.
இந்த ஒரு செய்தியோடு நம்ம இன்னைக்கு போவோம். மனைவியை செல்ல பெயர் சொல்லி கூப்பிடுறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து மிஸ்வாக் செய்கிறது, அதே போல் தாடி வைக்கிறது எல்லாம் சுன்னத் என்பது போல குடும்ப வாழ்க்கையிலே மனைவியோடு எப்படி நடக்கணுங்கிறத சுன்னத் இருக்குல்ல. ஆயிஷ் திரும்பி இதில் ஹதீஸ் வருது. சில நேரத்தில் நம்மளும் வீட்டில் கோபமாக கூப்பிடும்போது ஒரு மாதிரி கூப்பிடுவோம், செல்லமாக கூப்பிடும்போது எங்கள் தெருவில் ஒருத்தவங்க இருந்தாங்க, வயசானவங்க. அவங்க நல்ல சமாதானமாக இருக்கும் பொழுது அவங்க அந்த பெரியப்பா என்ன செய்வாருன்னா அவங்க மனைவியை என்னலா போலா வாழ அப்படி வயம்பலா பயம் அப்படி ரொம்ப எலான்னு அதிகமாக கிடக்கும். அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்னவா கிழமை அன்னைக்கு என்னவா ரொம்ப என்ன செய்த போது ரொம்ப செல்ல கொஞ்சம் மாதிரி இருக்கேன், என்னவா எதுவும் நல்ல வருமானம் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அந்த செல்லமாக கூப்பிடுறத கூட அதை ஏற்றுக்க தயாராக இல்லை, அப்படி கேட்பாங்க. அப்போ நம்ம சாதாரண மக்களாகி நமக்குமே கூட ரெண்டு நிலை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆயிஷாவை சுருக்கி ஆயிஷ் சொல்லுவாங்க, மூமீன்களே ஹுது சுலுஸ தீனிக்கு மின் ஹாதிஹில் ஹுமைரா, உங்கள் மார்க்க விஷயத்தில் மூணில் ஒரு பகுதியை சரிபாதி மார்க்க ஞானத்தை இந்த செவ்வழகி இடத்துலேருந்து கற்றுக்கிறங்க. செவ்வழகி ஆயிஷா இடத்துல கற்றுக்கிறங்கன்னு சொல்லலை, செவ்வழகி ஹுமைரான்னு பேர் வைக்கிறோம்ல நம்ம பிள்ளைகளுக்கு. ஹுமைரா என்ன அர்த்தம்? ஹுமைராங்கிறது ஆயிஷா நாயகியுடைய செல்ல பெயர். இந்த ஹுமைராவிடமிருந்து அந்த செவ்வழகியிடமிருந்து இந்த தீனில் மூணில் ஒரு பகுதியை கற்றுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபி இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது மனைவிமார்களில் சஃபியான்னு ஒரு மனைவி இருந்தாங்க, குட்டையாக இருப்பாங்க. ஆமாம் உங்கள் ஹஸ்புக்க மின் சஃபியா கதா ஓ கதா, இந்த இத்தினூண்டு குட்டச்சி இருக்கால, இப்படி கையை குட்டச்சி கூட சொல்லலை, கையை இப்படி காட்டி இத்தினூண்டு இருக்குல்ல அவ போதும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர், செல்ல ஆயிஷா, கண்மணி ஆயிஷா, செல்ல பெயர் சொல்லி அழைத்த ஆயிஷா தான். ஆனால் இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிக்கலை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, லகத் குல்தி கலிமத லவ் முஸ்ஜத் பிஹா அல் பஹர் லா முஸ்ஜத். ஆயிஷாவே நீ சொன்ன வார்த்தையை கடல்ல கொண்டு கலந்தா கடலே நாரி போயிடும். அவ்வளோ மோசமான வார்த்தையை சொல்லிட்டு ஆயிஷாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அதை ஷார்ட்டுங்கிறத அவங்க அப்படி சொல்லி காட்டினா, இஷாரா ஜாடை சொல்லி காட்டினாங்க. பிறரை பற்றி நீ பிறர் மனம் புண்படும்படியான வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறீங்க ஆயிஷா, பிறரை கொச்சைப்படுத்துகிற வார்த்தை அது நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு கடலில் கரைத்தால் கடலெல்லாம் வீசி நாற்றம் அடிக்கும், அவ்வளோ மோசமான வார்த்தை எதுன்னு சொன்னாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு பிடிச்சமானவங்க பிடிக்காதவங்க இல்லை, பிடிச்சமானவங்களா இருந்தாலும் சரி மார்க்க விஷயத்தில் தடை செய்யப்பட்டு பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லக்கூடாத விஷயங்களை இறை சட்டத்தில் தண்டனை தலையிட்டா விட மாட்டாங்க. ரபியத்துல் அஸ்லமி, ஏன்னா நபியினுடைய கோபம் என்பது சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கோபம். ரபியத்துல் அஸ்லமின் ஒரு சஹாபி இளைஞர், நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு வார்த்தையில் ஏற்பட்ட மனக்கசப்பு, பேச்சு வார்த்தை முன்னு பின்னு வந்துடும்ல. ரபியத்துல் அஸ்லமியை பார்த்து அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒரு கடின சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்களே அந்த வார்த்தை பிடிக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே சொன்னது சரியில்லை, இந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, அவங்களே வெறுத்தாங்க. அதை அப்படி சொல்லிட்டேமேன்னு வருத்தப்பட்டாங்க. ரபியாட்ட போய் சொன்னாங்க, நான் சொன்னது தவறு தான், அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்கள் அந்த வார்த்தை என்னை பார்த்து திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரபியா சொன்னார், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னதை நான் சொல்ல மாட்டேன், என்னை பார்த்து நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை, தவறான வார்த்தையை நான் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாலும் நான் சொல்ல போகிறதில்லை. சொல்லிலாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லலைன்னா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டு போய் விட்டுருவோம் உங்களான்னு சொன்னார். கூட்டு போய் விடுங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்றார். வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கன்னு சொல்லி யார் கூட்டு போகிறா? அபூபக்கர் சித்திக்கு ரபியத்துல் அஸ்லமியை ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு போகிறாங்க. ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி கூட்டு போகிறாங்க. ரபியத்துல் அஸ்லமியை கூட்டு போகிறத பார்த்து ரபியாவுடைய குடும்பத்தார்கள், அஸ்லமி குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு மத்தியில் அப்படின்னு குள்ளுன்னு அவங்க ஒரு குத்துபா கூட்டம் யார் கூட வராங்க? ரபியத்துல் அஸ்லமி கூட நாங்களும் வரோம், ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்ல போகிறார் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட வரும்பொழுது தான் ரபியத்துல் அஸ்லமி கையை வழிமறித்து தயவு செய்து திரும்பி போயிருங்க,
இது எங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் அப்போ என்ன பிரச்சனை? அவர் ஒரு தவறான வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை திரும்ப நான் சொல்லணுமா அவரை பார்த்து அப்படின்னு அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன், அதான் பிரச்சனை. அப்போ குடும்பத்தாரெலாம் கேட்டாங்களாம், சொல்லி சொல்ல வேண்டியதானே, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு, சொல்லிட வேண்டியதானே. அப்போ தான் ரபியத்துல் அஸ்லமி சொன்னாங்க, என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க, இந்த அபூபக்கர் சித்திக் யார் தெரியுமா? சாஹிபு ரசூலில்லா சானி யஸ்னைன் இதுஹுமா ஃபில் கார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய சிறந்த தன்மைகளை ஃபுல்லாக அடுக்கி சொல்கிறாங்க. சவுர் குகையிலே நபியோடு தனித்திருந்த 2 பேர் ஒருத்தராக இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் உலகமே எதிர்த்த பொழுது, ஊரை எதிர்த்த பொழுது இமாம் கொண்டவங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக்கை போய் இந்த வார்த்தை நான் சொல்ல முடியுமா? சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டா அல்லாஹ் கோபப்பட்டுருவான். அதில் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அருமையான பெருமக்களே, அது அப்படி சொல்லி நீங்கள் போயிருங்கன்ட்டாங்க. திரும்பி போயிட்டாங்க. திரும்ப அஸ்லம் ரபியத்துல் அஸ்லமி அவங்களும் அபூபக்கர் சித்திக் யார்ட்ட போகிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பார்த்த உடனே கேட்டாங்க, யா 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 ரபிஆ மா மா லக ஒலி சாஹிபி, உங்களுக்கும் என் தோழர் அபூபக்கரும் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹஜரத் ரபியத்துல் அஸ்லமி விஷயத்தை சொன்னாங்க. அவர் அதே வார்த்தையை என்ன சொல்கிறார், நாயகமே நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நியாயத்தின் அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் சொன்ன வார்த்தையை ரபியா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்களா? அப்போ தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகுல் யா ரபியா, நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, சொல்லாமல் இருந்தது தான் சரி, சொல்லாதீங்க. என்ன சொல்லணும் தெரியுமா ரபியா? குல் குல் யா ரபியா கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகன்னு சொல்லுங்க. நீங்கள் பேசின வார்த்தையை அல்லாஹ் மன்னிக்கட்டும், உங்களை அல்லாஹ் மன்னிச்சா போதும். நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் நீங்கள் சொன்ன தவறான வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். தெரியுதா பெருமக்களே? குர்ஆன் சொல்லும், இத்ஃபா பில்லத்திஹி அஹ்சன், உங்களை எதிர்த்து உங்களை தாக்குகிறவனை எதிர்த்து நீங்க அவன் சொன்னது போல, அவன் செய்தது போல செய்யாதீங்க, அதுக்கு மாற்றமா செய்யுங்க. அதை விட அழகானதை செய்யற உங்களுடைய பதிலடி எப்படி இருக்கணும்? பதிலடி அவன் செய்ததை விட அழகானதா இருக்கணும். எதிரிகள் கூட உற்ற நண்பனாக மாறுவான் என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி அவங்க சொன்ன வார்த்தையை தவறு என்றால், நம்மை பார்த்து அவர் சொன்னது தவறு என்றால் திரும்ப நான் எப்படி அதையே சொல்ல முடியும்? தவறு தானே அது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுங்க, மன்னிப்பானான்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஹஜரத் ரபியத்துல் அஸ்லமி, யா அபூபக்கர் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. அழுது கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று செய்தி ஹதீஸிலே வருகிறது. அருமையான பெருமக்களே, அத்துணை பெரிய ஒரு மகத்தான அந்த சம்பவத்தில் நமக்கு அல்லாஹுடைய தூதருடைய கோபம், அது அல்லாஹ்வினுடைய கோபம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய கோபத்தின் அடையாளம் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறந்த ஒரு உயர்ந்த குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விற்காக மட்டும்தான் கோபப்பட்டாங்களே தவிர வேறு எதற்காக கோபப்படலை. ஆனால் மார்க்க நெறிமுறைகளில் தவறும் பொழுது, பிறழும் பொழுது கோபப்பட்டாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி, அவங்க மரண நேரம் சக்கராத் காலத்தில் இருக்கிறாங்க, உஷாராக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 6 அடிமைகள் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 6 அடிமைகளையும் உயிரோடு இருக்கும் பொழுது உரிமை விடுகிறேன் என்றார்கள். உரிமை விடுறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து தெரிஞ்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கூப்பிட்டாங்க. வேற என்ன சொத்து வச்சிருக்கிறீங்க? இந்த 6 அடிமை தான். அப்போ 6 பேரை நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உரிமைன்னு சொன்னால் அவங்க சுதந்திரம் பெற்று போயிடுவாங்க. அடிமை என்பது சொத்து மாதிரி. 6 மாடு, 6 ஒட்டகம், 6 வீடு இருக்கிற மாதிரி அன்றைக்கு. அப்போ 6 பேரை நீ உரிமையாக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்களே. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொத்து இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்தது தவறுன்னு சொன்னான். கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு கடுமையான வார்த்தை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் உரிமை விட்டது தவறு, அது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு அந்த 6 அடிமைகளை மூணா பங்கு வச்சு, 3 அடிமைகளாக பங்கு வச்சு, ஒரு பங்கு 3 வருஷத்துக்கு பங்கு எத்தனை பேர் வரும்?
2 அடிமையை நீங்கள் உரிமை விட்டுக்கலாம். மீதி 4 பேர் யாருக்கு தான்? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அதில் தலையிடக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ரூஹு பிரியும் போது பிரிஞ்சிடும். உங்கள் வாரிசுக்கு உங்கள் சொத்தாக வந்து சேரும். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வாரிசுகளை ஒன்றுமில்லாத ஏழை எளிய மக்களாக, வக்கற்றவர்களாக, வகை இல்லாதவர்களாக அடுத்தவர் வீட்டில் போய் நிற்கக்கூடிய வறிய நிலையில் விட்டு செல்வதை விட உங்கள் வாரிசுகளுக்கென்று சொத்து பத்துக்களை விட்டு செல்வது தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கண்டிச்சாங்க, கோவப்பட்டாங்க. அப்புறம் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவர் இறக்கும் பொழுது வசியத்துன்னு சொல்லக்கூடிய உயில் எவ்வளவு எழுதலாம் அப்படின்னா 1/3, 3/1 பகுதியை தான் தன் சொத்தில் இருந்து வாரிசு அல்லாத பொது காரியங்களுக்கு எழுத முடியும். 3/1 பகுதியை விட கூடுதலாக எழுதி வைத்தால் கூட செல்லாது. அது சட்டம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக இந்த அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே இந்த வசியத் என்கிற இந்த உயில் எழுதுகிற மாதிரி இந்த நடவடிக்கைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, கோபப்பட்டாங்க. ஆக நபியினுடைய கோபம் ஒவ்வொரு கட்டத்திலும் மார்க்க காரியங்களிலே அவர்கள் மீறுகிற பொழுது, இறை சட்டங்கள் அங்கே மீறப்படுகிற பொழுது, அல்லாஹுடைய விஷயத்திலே கிண்டல் கேலி வருகிற பொழுது, பிறருடைய உரிமைகளில் தலையிடுகிற பொழுது, பிறருடைய மானத்தோடு விளையாடுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டாங்க. எல்லா கோபமும் எல்லா கடின நிலைமைகளும் அல்லாஹுவிற்காகத்தான் இருந்ததே தவிர வேறு எந்த விஷயத்திற்காக நபி ஸல்லல்லாஹு கோபப்பட்டதா சரித்திரத்தில் இல்லை. அபஸ வ தவல்லா என்கிற சூரா நமக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாசிகளோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் வந்தாங்க. அவங்கள கொஞ்சம் புறக்கணித்து விட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அல்லாஹுமே கண்டித்து ஆயத்திறக்கி வச்சா. அபஸ வ தவல்லா. அப்போ அல்லாஹ் கோபப்பட்டது எதுக்காண்டி கோபப்பட்டான்? நபியின் மீது. யா முஹம்மதுன்னு கூப்பிட்டதே இல்லை குர்ஆனில். யா பேர் சொல்லி அழைத்ததே இல்லை. யா நூஹ் என்று அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கிறான். யா லூத் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். யா மூசான்னு சொல்றான், யா ஆதம்னு சொல்றான். எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன்ல எந்த இடத்திலும் யா முஹம்மதுன்னு கூப்பிட்டதாக இருக்குதா? சரித்திரத்தில் இருக்குது, குர்ஆன்ல இருக்குதா? இல்லை. எப்படி தான் அல்லாஹ் அழைக்கிறான்னு சொன்னா, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், இப்படி தான் சொல்றான். ஆனால் அபஸ வ தவல்லால மட்டும் ரப்புல் ஆலமீன் தேர்ட் பர்சனாக அந்த அவர் கடுகடுப்பாக ஆகிவிட்டார், முகம் சுளித்தார், புறக்கணித்தார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவர்னு சொல்றான். என்ன காரணம் சொல்லுங்க? கண் தெரியாத ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை தோழர் வருகை தந்த பொழுது அவரிடத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் அவங்க நடக்கல. அதுவும் கூட உயர்ந்த நோக்கத்திற்காக. குறைஷிகள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமே, தலைவர்கள் ஈமான் கொண்டால் குறைஷி சமுதாயமே ஈமான் கொண்டு விடுமே அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு லட்சியத்தோடு அவங்கள கவனிக்கல. இவன் நம்ம ஆளு தானே, அப்புறம் பேசிக்கலாமே நினைச்சாங்க. அதை கூட அல்லாஹ் சம்மதிக்கல. அவன் ஈமான் கொள்றது, ஈமான் கொள்ளாம போறது உங்க மேல கேள்வி இல்லை நாயகமேன்னு சொல்லிட்டான். உமா அலைக்கு அல்லாஹ் யஸக்கா, அவன் திருந்துறது திருந்தாம போறதெல்லாம் உங்களுக்கு ஜோலி இல்லைண்டா, உங்களுக்கு எத்தி வைப்பது உங்க கடமை. இந்த ஏழை சஹாபி சாதாரணமான விளிம்பு நிலையில் உள்ள கண் தெரியாத இவர் வருகிற பொழுது கண்ணியப்படுத்த வேண்டிய ஆள் ஏன் அவர் கண்ணியப்படுத்தல? அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் கோபம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். அல்லாஹ்விற்காகவே கோபம், அல்லாஹ்வுக்காகவே நேசம், அல்லாஹ்வுக்காகவே வழங்குவதும் அல்லாஹ்வுக்காகவே தடுப்பதும் இது ஈமானுடைய பரிபூர்ணத்தின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்திற்காக கோபப்பட்டாங்க? இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த ரோஷம் நம்மள்ட்ட இருக்கணும். ஈமானிய உணர்வு அது, ஈமானிய ரோஷம் அது. இன்னைக்கு மார்க்க இன்றைக்கு உலமாக்களுக்கு ரோஷம் வருகிறது, கோபம் வருகிறது, சமூக பெருமக்களுக்கு ரோஷம் வருகிறது. நம் சமுதாயம் சீரழிகிற பொழுது, நம் சமுதாயத்தினுடைய பெண்கள் கண்ணியம் பாலடிக்கப்படுகிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த கோபம் இருக்கிறது, அது ஈமானின் அடையாளம். நம் சமுதாயத்தினுடைய நிலைகளை பார்த்து நமக்கு வேகம் வருகிறது, நமக்கு எரிச்சல் வருகிறது, சங்கடம் வருகிறது. இது போன்ற ஒரு கோப நிலைகள் அது வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சியும், சமூகத்தினுடைய தவறான
தடை செய்யப்பட்ட விஷயத்தில் சமுதாயம் செல்லுகிற பொழுது அதனை பார்த்து அதற்காக கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் அதனை நீக்குவதற்காக முயற்சிகள் பாடுபடுவதும் அதுவெல்லாம் நபியினுடைய அந்த ஒரு கோபத்தினுடைய எச்சம் என்பதை நாம் மனதில் வைத்து அப்படிப்பட்ட ஈமானிய ரோஷம் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விஷயங்களுக்காகவெல்லாம் ரோஷப்பட்டார்களோ கோபப்பட்டார்களோ அந்த ஈமானுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக இறை சட்டங்களுக்காக இறை சட்ட திட்டங்களை இந்த மண்ணிலே இந்த பூமியிலே நிலை நிறுத்துவதற்காக நம்முடைய கோபமும் நம்முடைய வேகமும் ஆகட்டும் ரப்புல் ஆலமீன் அதற்கு இந்த நிகழ்வை அல்லாஹ் அதற்கு காரணமாக ஆக்கட்டுமாக வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான வாழ்க்கை வரலாற்றை கேட்கிற பேசுகிற நமக்கும் அதுபோன்ற உணர்வை சிந்தனை ரீதியிலான அந்த சிந்தனை ஆற்றலையும் அதுபோன்ற உயர்ந்த குணங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கலோகத்தில் நபியின் அரவணைப்பில் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் சங்கமிக்க செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.